வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மங்களாவின் கணவன் அத்தியாயம் 28. அதற்கு பின் நாட்கள் வேகமாக நகர்ந்தன. காலையில் காசிநாத் அவளை தன்னுடைய காரில் தினமும் அலுவலகத்திற்கு அழைத்து சென்றான். பகல் உணவிற்கு தன்னுடன் கூட ஸ்வப்னா ஈட்டிங் ஹவுஸிற்கு கூட்டிச் சென்றான். மாலையில் அவளை ஹாஸ்டலில் கொண்டு சேர்ப்பித்ததும் தன் வீட்டிற்கு விரைந்து உடை மாற்றி கொண்டு வந்து மறுபடியும் அவளை தன்னுடன் கடற்கரைக்கு அழைத்து சென்றான். சில நாட்கள் மணல் மீதும் சில பொழுது காரிலும் அமர்ந்தபடி வருங்காலத்தை பற்றி இணைக்க பேசினான். தன் வாழ்வில் ஏற்பட்ட இந்த திருப்பத்தை எண்ணி மங்களா மனம் பூரித்து போனாள். கண்ணியமான அன்பான காசிநாத் அவளுக்கு விரைவில் கணவனாக போகிறான். இன்பமான அந்த எதிர்பார்ப்புக்கிடையே எந்த தடங்களும் ஏற்படக்கூடாது. கடவுளே தனக்குள்ளே அவள் அடிக்கடி பிரார்த்தித்து கொண்டாள். மகிழ்ச்சிக்கு நடுவே மனதில் ஒரு பரபரப்பான நடுக்கமும் இருக்கத்தான் இருந்தது. முன்பு போல இடையே அது மெல்ல குத்தி நெருடியது. பழைய கசப்பான சம்பவங்களின் பாதிப்பின் சலனங்களில் நின்று அவள் பூர்ணமாக விடுபடவில்லையே. அதை மறக்க முடியாத அவளது தமையனே காசிநாத்திடம் அழுத்தமாக சுட்டி காட்டி விட்டிருக்கிறாரே. சில சமயங்களில் அதை எண்ணி அவள் அமைதி குலைந்து தவித்து கொண்டிருந்தாள். அன்று மாலை அவர்கள் இருவரும் கடற்கரை மணல் மீது உட்கார்ந்து கதைகள் பல பேசி கொண்டிருந்தனர். இன்னைக்கு பகல் நாம் சேர்ந்து சாப்பிடலை. அவசரமாக நான் வெளியே போகணும்னு கிளம்பிட்டேன். நீ அதை பற்றி ஒன்றுமே கேட்கலையே. கேலியாக சிரித்தபடி காசிநாத் அவளை அன்போடு பார்த்தான். ஆஃபீஸ் வேலை ஏதாவது முக்கியமாக இருந்திருக்கும்னு கேட்கலை. ஆனாலும் உனக்கு பொறுமை ரொம்பத்தான் இருக்கு. செல்லமாக அவள் கன்னத்தை மெல்ல தட்டினான் காசிநாத். அப்பா உயிரோடு இருந்தவரை அவர் கொடுத்த சலுகையில் நான் பிடிவாதக்காரியாகத்தான் வளர்ந்தேன். பிறகு ஏற்பட்ட பல அனுபவங்கள் கற்று தந்த பாடங்களில் பொறுமை தானே ஏற்பட்டுடுத்து. இதில் என்ன அதிசயம் இருக்கு? வாழ்க்கையில் சின்ன வயசில் அனாதியாகிவிட்டேன். கண்டிப்பாக வளர்க்கப்பட்டேன். அதனால் தானே என்னவோ சாதாரணமாகவே எனக்கு பொறுமை அதிகம். ஆனால் இப்போ அது ஒரேடியாக குறைஞ்சி போச்சுன்னு தோன்றது. ஆஃபீஸ் பொறுப்பு சுமையாக உங்களை அழுத்துறது. அதனால் இருக்கும். முக்கியமான காரணம் வேறு. உனக்கும் தெரியும். சீக்கிரமாக நம் கல்யாணத்தை முடிக்கணும்னு துடிக்கிறேன். அந்த ஆசை மனதை நேர்க்கிறதுனாலே பொறுமை பஞ்சாக பறந்தே போச்சு. அவளது கண்ணுக்குள் பதிலை தேடியபடி முறவளித்தான். அவனை போல வெளிப்படையாக சொல்லிக்கொள்ள அவளுக்கு வெட்கமாக இருந்தது. ஆனால் அவள் மனதும் அதே ஆசையுடன், இன்ப மயக்கத்துடன், துடிப்புடன், ஆவலுடன் அந்த நன்னாளை எதிர்பார்த்து கொண்டிருந்தது என்பது உண்மை. இன்ப சிலிர்ப்பில் முகம் சிவந்து பதட்டத்தை மறக்க மணல் மீது கிடந்த கிளிஞ்சல்களை மெல்ல பொறுக்க தொடங்கினாள். சென்னை ஆஃபீஸிற்கு வேலைக்கு வந்ததிலிருந்து கவனிச்சு கொண்டு தான் வரேன். நீல புடவையிலே நீ ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா? கிளிஞ்சல்களை பொறுக்கி அந்த மெல்லிய விரல்களை வேகமாக பற்றி தன் பிடியில் இறுக்கி கொண்டான். நீங்கள் ரொம்ப பொல்லாதவர். பெண்களை இப்படி ஊன்றி பார்க்கிற வழக்கம் உங்ககிட்ட இருக்குன்னு என்னால் நம்ப முடியலை. வேடிக்கையாக சிரித்த மங்களா மெல்ல தன் கரத்தை அவன் பிடியை நின்று விடுவித்து கொண்டாள். நம் ஆஃபீஸில் பல பெண்கள் இருக்கா. ஆனால் நீ மட்டும்தான் சதா என் கண்களில் பட்டுண்டு இருக்கேன்னு உண்மையை ஒப்புக்கொண்டால் கூட பொல்லாத பட்டமா? அர்த்தமில்லாத பேச்சுக்காக தேவையில்லாத சிரிப்பு. மனம் ஒன்றுபட்டவர்களுக்கு எல்லாமே மகிழ்ச்சியை கொடுக்கும். காவியங்களாக கதைகளாக இன்பமாக இருக்கின்றனவே. வியப்புடன் மங்களா அவனை அன்போடு பார்த்தாள். சாப்பாட்டு நேரத்தின் போது நான் கடை தெருவுக்கு போயிருந்தேன். இதுதான் என் முதல் அனுபவம். அப்போ கூட சாமர்த்தியமாகத்தான் முடிச்சிருக்கேன். நீ பார்த்த பிறகு சந்தோஷப்படுவேன். ஊடகமாக பேசினால் எனக்கு ஒன்றும் புரியலை. மெல்ல சுருங்கினாள். சில சமயம் வெளிப்படையாக பேசி குங்குமமாக சிவைக்கிற உன் முகத்தை பார்க்க ஆசையாக இருக்கு. சில சமயம் மர்மமாக பேசி உன் கண்களில் ஏற்படும் திகைப்பை பார்த்து ரசிக்க தோன்றது. இன்னும் சில சமயங்களில் உன்னையே ஊகிக்க விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு ஆவலாக இருக்கும். மங்களா, புரியவில்லையா? என் உணர்வுகள் அத்தனையும் இப்படி உன்னையே சுற்றி வட்டமடிச்சுண்டு விளையாடுறது. நான் என்ன பண்ணுவேன்?
இந்த சில நாட்களில் அவன் இப்படித்தான் மாறிவிட்டான். கண்டிப்பும் கராருமாக இருந்தவன் இப்போது கொஞ்சி குழந்தையைப் போல இனிக்க பேசி அவளை எப்படியெல்லாம் மயக்குகிறான். வேலையில் திறமைசாலியாக இருப்பது போல காதலிப்பதிலும் அப்பப்பா எண்ணி மகிழ்ச்சியில் பூரித்து போனாள். அவனது ஆழமான அன்பை கவர்ந்து கொண்டு விட்டதை பற்றி பெருமையில் நெஞ்சு விம்மியது. நேரமாகிறது, இப்போ கிளம்பினால்தான் ஹாஸ்டலுக்கு போக சரியாக இருக்கும் நினைவுபடுத்தினாள். ஹாஸ்டல் வாசலில் அவளை இறக்கிவிடும் முன் டிக்கியிலிருந்து ஒரு பார்சலை எடுத்து அவளிடம் கொடுத்தான். என்ன இது? ஆவலை அடக்க முடியாது வண்ண காகிதத்தை பிரித்து உள்ளிருந்த அட்டை பெட்டியை திறந்தாள். கருநீல வண்ணத்தில் அரக்கு கரையில் சரிகை பளபளத்த காஞ்சிபுர பட்டு சேலையும் ரவிக்கை துண்டு ஒன்றும் அட்டை பெட்டிக்குள் காணப்பட்டன. என்ன இது என்று கேட்டபடியே அதன் மேல் வைக்கப்பட்டிருந்த சிறு சீட்டை பார்த்தாள். என் வருங்கால இனிய மனைவிக்கு என் அன்பளிப்பு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன அவசரம்? நெஞ்சு நன்றியில் நிகழ கண்கள் பணிக்க மெல்லிய குரலில் கேட்டாள். ரொம்ப அவசரம். நாளை காலையில் ஆஃபீஸுக்கு அதை கட்டி கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். சரியா? பிரிய மனமில்லாது கையை ஆட்டிவிட்டு கிளம்பிவிட்டான் அவன். மறுநாள் காலை புது புடவை சரசரக்க அவள் காரில் வந்து ஏறிக்கொண்டாள். உன்னை பார்த்தால் இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? ஆஃபீஸிற்கு போகிறாப்புல இல்லை. நேர கல்யாண பந்தலுக்கு போய் மனையில் உட்கார போகிற கல்யாண பெண் போல ஜோராக இருக்கு. வேடிக்கையாக சிரித்தபடி காரை ஓட்டினான் காசிநாத். காது மூக்கும் கபகபவென்று சூடாவதை உணர்ந்தாள் அவள். அவனும் அன்று காலை கோட்டும் சூட்டுமாக அதிகப்படியான அலங்காரத்தில் தான் வந்திருந்தான். உங்களை பார்த்தால் கூட கல்யாண மாப்பிள்ளை போலத்தான் இருக்கு மனதிற்குள் சொல்லி கொண்டாள். அலுவலகத்தில் அன்று ஒரே பரபரப்பு. எல்லார் பார்வையிலும் வியப்பு. 2 பேரும் ஜோடியாக அலங்காரமாக வந்திருக்காங்களே, என்ன விசேஷம்? தேநீர் வேலையின் போது மேனேஜர் எல்லோரையும் பொது ஹாலுக்கு அழைத்ததாக பையன் வந்து சொன்னான். தாமதமின்றி அனைவரும் அங்கே வந்து கூடினார்கள். மங்களாவுடன் ஜோடியாக அவர்கள் நடுவே வந்து காசிநாத் நின்றான். அவனது முன் ஏற்பாட்டின்படியே ஆஃபீஸ் பையன் எல்லோருக்கும் இனிப்பும் தேநீரும் ஒருங்கே வழங்கினான். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்ததற்கு நன்றி. உங்கள் அனைவருக்கும் ஒரு இனிப்பான செய்தியை சொல்லத்தான் இனிப்பை முதலில் வழங்க சொன்னேன். மிஸ் மங்களாவுக்கும் எனக்கும் விரைவில் திருமணம் நடத்த நிச்சயமாகி இருக்கிறது. அழைப்பு வரும். எல்லோரும் வந்து வாழ்த்தி கௌரவிக்க வேண்டும். நன்றி. கை குவித்து எல்லோருக்கும் வணக்கம் தெரிவித்தான். பதஞ்சலிக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியால் ஜிலேபியை ஒரே வாயில் விழுங்கி தேநீரை ஒரே மூச்சில் குடித்து தீர்த்தார். மங்களாவுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? புளியங்கொம்பை பிடிச்சி விட்டிருக்காளே. பொறாமையால் அவரின் வயிறு நெருப்பாக இருந்தது. கன்கிராச்சுலேஷன்ஸ் உரத்த குரலில் பாராட்டினார். அலுவலகத்தில் வயதிலும் அந்த பதவியில் தகுதியிலும் பெரியவராச்சே. ஏதாவது இந்த சமயம் சொல்லித்தானே ஆகணும். எரிச்சலோடு தான் பாராட்டுதலை வழங்கினார். எல்லோரும் தொடர்ந்து பாராட்டிவிட்டு நகர்ந்தனர். பகல் உணவிற்கு வெளியே வந்து காரில் ஏறிக்கொண்ட போது கேட்டாள். எல்லோர் எதிரிலும் நீங்கள் இப்படி சொன்னதை கேட்க எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது. அவர்களுக்கெல்லாம் இப்போது இது தெரிஞ்சாகணுமா? தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் வெளிப்படையாக எல்லோருக்கும் நம் நிலைமையை பற்றி விளக்கமாக சொல்லிவிட்டேன். இனிமேல் ஆஃபீஸில் உன்னையும் என்னையும் பற்றி கிசுகிசுக்கள் இருக்கவே இருக்காது. மேனேஜருக்கு மங்களா மேலே ஒரு இதுன்னு நினைக்கிற போது ரொம்ப சுவையான வம்புகள் கிளம்பிடுத்து. மங்களாவுக்கும் மேனேஜருக்கும் கல்யாணம் நிச்சயமாயிட்டுதுன்னு தெரிஞ்சதும் வம்புகள் உப்பு சப்பில்லாமல் அடங்கி போயிடும். புரிகிறதா? மங்களா மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். ஆழமான நீரோட்டத்தை போல நீங்கள் பார்வைக்கு ரொம்ப அமைதியாக தெரிகிறீர்கள். உண்மையில் ரொம்ப பொல்லாதவர்தான். செல்லமாக அவனது கையை மெல்ல கிள்ளினாள். அதற்கு பின்னர் அவர்கள் இருவருக்கும் ஓய்வு ஒழிச்சல் என்று பல வேலைகள். வருங்காலத்தில் கணவன் மனைவி என்று அவர்கள் வாழப்போகிற வீட்டிற்கு தேவையான பொருள்களை மங்களாவின் விருப்பப்படி வாங்கி நிறைப்பதில் அவன் முயன்று விட்டிருந்தான். அவளை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று சுற்றி காட்டி ஆலோசனைகள் கேட்டான். தேடி தேடி சாமான்களை வாங்கி சேர்ப்பதில்தான் அவர்களுக்கு எத்தனை உற்சாகம், ஆனந்தம்.
அன்று மாலை ஹாஸ்டலுக்கு திரும்பிய போது அறைக்கதவை திறந்தவுடன் அவள் பெயருக்கு வந்த கடிதம் ஒன்று உள்ளே தரை மீது கிடந்தது. காசிநாத் தன்னை விரும்பி மணந்து கொள்ள கேட்ட சங்கதியை அவள் தோழி லதாவுக்கும் எழுதியிருந்தாள். அவளிடமிருந்து பாராட்டு கடிதமும் வந்துவிட்டிருந்தது. இது யாரிடமிருந்து வந்திருக்கிறது? வியப்புடன் கையில் எடுத்தாள். பழக்கமில்லாத கையெழுத்து. அவசரமாக கடித உரையை பிரித்தாள். திக்கென்ற உணர்வில் தடுமாறி போனாள். அது ஒரு மொட்டை கடிதம். காசிநாத்தை நீ நேசிப்பது உண்மை என்றால் உடனே இந்த கல்யாணத்தினின்று விலகி ஒதுங்கிக் கொள்வது தான் முறை. உன் கழுத்தில் தாலி ஏறினால் அதுவே பாம்பாக மாறி கட்டின கணவனை கொத்திவிடும். அத்தனை அதிர்ஷ்டக்காரி நீ. உன்னை கல்யாணம் பண்ணி கொள்ள முன் வந்த 2 பேர்களுக்கும் நேர்ந்த துர்பாக்கியம் காசிநாத்துக்கும் ஏற்பட வேண்டாம். பாவி பெண்ணே, அவனை வாழவிடு. கடிதத்தை மடித்து கைப்பைக்குள் வைத்துவிட்டு அவசரமாக குளியல் அறைக்கு விரைந்தாள். அன்று காசிநாத்தும் அவளும் அருகில் இருந்த பிள்ளையார் கோவிலுக்கு போய் வருவதென்று ஒரு ஏற்பாடு. குழாய் தண்ணீருக்கு போட்டியாக பொங்கி கொண்டு வந்த கண்ணீரை அடக்கி கொண்டு குளியலை சீக்கிரம் முடித்து கொண்டு வேறு உடுத்தி கொண்டு தயாரானாள். கோயிலில் அர்ச்சனையை முடித்து கொண்டதும் காசிநாத் காரை நேரே தன் வீட்டிற்கு செலுத்தினான். கதவை திறந்து விளக்குகளை பளிச்சென்று எரிய விட்டான். வீடு இப்போ எப்படி இருக்கு? நீ விரும்பினபடி முன்னரைக்கு கரும்பச்சை திரை சிலை போட்டாச்சு. இந்த பெரிய இரும்பு பீரோவை உனக்காக வாங்கியிருக்கேன். கொஞ்சம் நாளில் இது போதாதென்று சொல்லும்படி புடவைகளை வாங்கி அடுக்கிடுவேன். சமையலுக்கு வாங்கின பாத்திரங்களை எல்லாம் அலும்பி துடைச்சி தயாராக அலமாரியிலே அடுக்கி வச்சிருக்கேன். கல்யாணத்திற்கு பிறகு ஆஃபீஸ் வேலையிலிருந்து நீ வீட்டை கவனிக்கும் வேலைக்கு மாற்றலாகி வரப்போகிற. ஆஃபீஸை கவனிச்சாப்பல சமையலையும் நன்னா கவனிப்பேன்னு நம்புகிறேன். மங்களாவால் மனமிட்டு அவனுடன் கூட மகிழ்ச்சியோடு சிரிக்க இயலவில்லை. அவள் உள்ளத்திற்குள்ளே புகுந்து கொண்டு விஷத்தை கக்கி கொண்டிருந்தது அந்த கடிதத்தின் வாசகம். எந்த பாவியோ அவள் சந்தோஷமாக இருக்க போறதை காண சகிக்காது இப்படி ஒரு கடிதத்தை எழுதி காய்ந்து போன ரணங்களை கிளறிவிட்டிருக்கிறான். அவளது மன போராட்டத்தை கவனிக்காது காசிநாத் மேலே பேசி கொண்டு போனான். முக்கியமான ஒரு பொருளை உன்னிடம் காட்டத்தான் இன்னைக்கு இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன். என் குருநாதருக்கு ஏற்கனவே நம்மை பற்றின சங்கதியை எழுதிவிட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா? அவரை காண நான் அடுத்த வாரம் பரோடா வரை ஒரு பயணம் போக வேண்டியிருக்கு. திடுக்கிட்டு மங்களா அவனை கவலையுடன் பார்த்தாள். என் குருநாதர் மனைவிதான் என் வளர்ப்பு தாய்ங்கிறதும் உனக்கு தெரியும். தான் போட்டுருந்த தங்க சரட்டை எனக்கு சொத்தாக என் தாய் விட்டுட்டு போயிருந்தா. என் குருநாதர் அதை பத்திரமாக வச்சிருந்து நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி தான் என்கிட்ட ஒப்படைச்சார். உன் வருங்கால மனைவிக்கு உன் தாயார் பரிசுன்னு சொல்லி ஆசிர்வதித்தார். உன் சம்மதம் கிடைச்சதும் நான் உடனடியாக இதை இங்கே தெரிஞ்ச நகை கடையில் கொடுத்து திருமாங்கல்யம் செய்து சரட்டில் கோத்து தர ஏற்பாடு பண்ணியிருந்தேன். நேற்றைக்கு அது கிடைச்சது. கடையிலிருந்து எடுத்து வந்து என் குருநாதர் படத்துக்கிட்டே வச்சிருக்கேன். நேரே இதை எடுத்துட்டு போய் அவர் ஆசையுடன் அவர் குறிப்பிட்டு கொடுக்கும் தேதியில் இங்கே பந்து மித்திரர்கள் சூழ சுபயோக சுவதனத்தில் இந்த பொண்ணு கழுத்திலே கட்டப் போகிறேன். வா, வந்து பாரு. அவளது கையை பற்றி கொண்டு முன்னரைக்கு அழைத்து சென்றான். படத்தின் முன்னால் இருந்த நகை பற்றி எடுத்து அவள் கையில் வைத்தான். பழைய காலத்து தங்க சரடு புதுவெறியில் திருமாங்கலத்தோடு எத்தனை கச்சிதமாக அழகா இருக்கு பார். பெட்டியை திறந்து விளக்கொலியில் புதுமெருகில் தகதகத்ததை மிரட்சியுடன் பார்த்தாள். ஐயோ, என்ன இது? நகை பெட்டிக்குள்ளே ஒரு பாம்பல்லவா இருக்கு. அவரை கடிச்சிட்டா? வீடே சுழல்வது போன்ற திகைப்பும் பிரமிப்பும் துயரமும் தாளாது அவள் விம்மினாள். மங்களா, என்ன இது? பதற்றமாக காசிநாத் அவளை நெருங்கினான்.